இந்த தீபாவளிக்கு வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி மைசூர் பாகு வீட்டிலையே எப்படி பக்குவமாக செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பிளேட்டில் கீ அல்லது நெய் தடவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு கடலை மாவில் 1 டீஸ்பூன் நெய்யை கையால் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் இருக்கிற நெய்யில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாசனை வரும் வரை வறுத்துக்கோங்க. வறுத்ததை எடுத்து ஆற வச்சுடுங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப் நெய் எடுத்துக்கோங்க. அல்லது 2 கப் வாசனை இல்லாத எண்ணெயோ அல்லது கொஞ்சமாக நெய்யும் மீதி அளவுக்கு எண்ணெயும் எடுத்துக்கலாம். நெய்யாக இருந்தால் உருக்கிட்டு எடுத்துக்கலாம். வறுத்த கடலை மாவில் 1 கப் நெய்யை மட்டும் ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்து நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கிறேன். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு சுகரும் 1/2 கப்பு தண்ணியும் சேர்த்து நல்லா ஈவனாக கலந்துக்கலாம். சுகர் கரைஞ்சி கொதிக்க தொடங்கினதும் கையை ஈரப்படுத்திட்டு இது போல் பாகுபதம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் வரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய்யில் கலக்கி வச்சுருந்த கடலை மாவு அதில் சேர்த்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கைவிடாமல் தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இது போல் நல்ல மாவு திக்காகி நுரைச்சி வரும். இது போல் கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே நெய் தடவி வச்சுருந்த ட்ரேயில் போட்டு ஃப்ளாட்டான எண்ணெய் தடவின கரண்டியாலேயோ கிண்ணத்தாலேயோ லெவல் பண்ணி விடுங்க. 5 நிமிஷம் கழித்து சூடாக இருக்கும்போதே இது போல் பீஸ் போட்டுக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா இது போல் தனியாக எடுத்துடலாம். அவ்வளோதான், மைசூர் பாகு ரெடி.